ஓ முருகா வணக்கமுடன் பிறவா உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பட்டையோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி தைப்பூசம் இல்லையா? பட்டை போடலன்னா நம்ம செல்ல முருகன் வந்து கோச்சுப்பாரு. அதனால சின்ன பட்டையை போட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்களும் பட்டையை போட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த நல்ல நாளில் எல்லா உயிர்களும் அனைத்து மக்களும் 16 செல்வங்களையும் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ முருகரை வேண்டிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் சொன்னேன். ஃபுல் வீடியோவும் மறக்காமல் எல்லாருமே பார்த்தே ஆகணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னது ஓகே நானே சொல்கிறேன். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதியை பற்றி தான் பேச போகிறோம். தெரியாதவனை பற்றி பேசக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு சில வீடியோ கூகுளெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுட்டு வந்தாச்சு. அப்படி ஒரு சில வீடியோ பார்க்கும்போது ஒரு பிரதரோட வீடியோ வந்துட்டு எனக்கு வந்துச்சு. அதில் வந்துட்டு நான் சொல்கிறத விட அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்வார். அந்த லிங்க் வேணும்னா நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் கூட விஷம் பரவட்டும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, அதாவது இதை யார் சொன்னது அப்படின்னா பாரதியார் தான் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. ஜாதிகளை வந்து ஒழிக்கிறதுக்காக 3 பேர் உழைச்சிருக்காங்க. அம்பேத்கர், பெரியார், அயோத்திதாசர். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான். உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்பாங்க பாருங்கள், அம்பேத்கர் வந்துட்டு எந்த ஜாதியை ஒழிச்சார், அந்த ஜாதியோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஜாதியை வந்து ஒரு நொடியிலையோ இல்லை ஒரு நாள்லையோ வந்துட்டு அழிச்சிட முடியாது, அதே மாதிரி ஒழிச்சிடவும் முடியாது. அதை வந்துட்டு நம்மளும் கையில் எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தினா மட்டும்தான் முடியும். ஜாதியை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு பாருங்கள். அகமனமுறையில் தான் வந்துட்டு ஜாதியை வளர்த்துருக்காங்களாம். அப்படின்னா ஒரே ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி ஜாதியை வந்து வளர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஒழிக்க முடியும்னு சொல்கிறாருன்னு பாருங்கள். புறமண முறையில் சொல்லிட்டு ஒழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணத்தை தான் வந்து சொல்கிறாரு. கலப்பு திருமணம் பண்ணுறது மூலமாக வந்துட்டு ஜாதியை கொஞ்சம் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு திருமணத்தை பற்றி பேசியே ஜாதியை வந்துட்டு வளர்க்குறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்காக வள்ளுவர் சொன்ன குறளை வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அத்தனைக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இதுதான் வள்ளுவர் சொன்ன குறள். பெண்ணை வச்சு தான் சாதி கட்டமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு முற்படுத்தப்பட்ட ஜாதி பெண்ணும் ஒரு தாழ்ந்த ஜாதி பையனும் கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த உயர்ந்த ஜாதி பெண்ணை தான் வந்துட்டு கொலை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு உயர்ந்த ஜாதி பையன் வந்துட்டு கீழ் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பையனை வந்து கொலை பண்ணுறது கிடையாது, அதாவது ஆணவ கொலை பண்ணுறதே கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் வந்து குறிப்பிடும்போது என்ன சொல்ல வரார்னா, ஒரு சமூகம் எப்படி சாதி பிணைப்பில் வருது, அந்த அகமண முறையில் வந்து பாதிக்கப்படுறது பெண் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 10 ஆண்கள் 10 பெண்கள் ஒரு சமூகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு ஆண் இறந்து போகிறாரு, மீதி இருக்கிறது வந்துட்டு 9 ஆண்கள், ஆனால் 10 பெண்கள் இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு பெண் வந்துட்டு இந்த 9 ஆண்களில் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து கவர்ந்து எப்படியோ வந்து அவங்க உறவுக்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது அந்த 9 பெண்களுக்கும் வந்துட்டு குடும்பத்தில் வந்துட்டு சிக்கல் பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? அதனால் வந்துட்டு கணவன் இறக்கும்போதே உடன்கட்டை ஏற செய்கிறதுன்னு வந்துட்டு ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வராங்க. அது அப்படியே கொஞ்சம் காலம் போயிருச்சா? அதுக்கப்புறம் சரி இதுக்காக வந்துட்டு ஒரு பொண்ணை கொல்லணுமான்னு சொல்லிட்டு 2வது விஷயத்தை வந்துட்டு உள்ளே கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிக்கிறது, வெள்ளை புடவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறது. ஏன்னா அவங்க அழகால் வந்துட்டு இன்னொரு ஆண்கள் வந்து இழுக்கக்கூடாது, அவங்கள கவர்ற அளவுக்கு இந்த பெண் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வைக்கிறாங்க. இதுவே அந்த இடத்துல ஒரு பெண் இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுக்கு வந்துட்டு கொல்லவும் முடியாது. ஏன்னு கேளுங்க, இந்த சமூகத்திலேருந்து வேறு சமூகம் வந்து சண்டை போடும்போது சண்டை போடுறதுக்கு வந்துட்டு ஆள் வேணுமா, அதனால் வந்துட்டு வீரனை எப்படி கொல்றதுன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. வேணா அவங்கள வந்துட்டு சந்நியாசம் போக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நிறைய ஆண்கள் வந்து உட்காந்து பேசுகிறாங்க, ஒருவேளை நமக்கும் இதுதான் இந்த நிலமை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைய எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க.
அந்த குழந்தை வந்து சின்ன பொண்ணு தானே, எந்த விஷயமும் தெரியாது. அந்த பொண்ணு வயது வந்ததுக்கப்புறம் இவங்கள மட்டும்தானே மனசில் நினைப்பாங்க, வேறு எந்த ஆணையும் மனசில் நினச்சிருக்க மாட்டான்னு சொல்லி குழந்தை திருமணத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். எப்படின்னு பாருங்கள், கணவர் செத்ததுக்கப்புறம் பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அந்த விஷயம் இதில் லிங்க் ஆகுது பாருங்கள். குழந்தை திருமணம் எப்படி வந்திருக்குன்னு இதில் பாருங்கள். இவங்களால் வந்துட்டு சன்னியாசமும் போக முடியாது, பிரம்மச்சாரியாகவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பச்சை பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது வரைக்கும் நான் படித்தது பார்த்தது வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா, இப்போ என்னோடய தனிப்பட்ட கருத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு சொல்லித்தராங்க இல்லையா, ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்கூல்லேயே வந்துட்டு ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. முதல்ல ஜாதியை ஒழிக்கணும்னா சாதி சான்றிதழ் ஒழிக்கணும். சாதி இல்லா சான்றிதழ் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டில். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம எதுக்கு சாதி சான்றிதழ் கேட்குறோன்னா, நம்மளை விட கொஞ்சம் பின்தங்கியவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரர்கள் இருப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் முன்னாடி வரணும் எல்லா விஷயத்துலேயும் நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோமா? வரட்டும், தப்பில்லை, முன்னேறட்டும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நம்ம அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், கொடுத்துட்டே இருக்கோம். தப்பில்லை, சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இங்கே வந்துட்டு ஒரு உயர்ந்த ஜாதி பிள்ளை இருக்காங்க, இவங்க வந்துட்டு தாழ்ந்த ஜாதி பிள்ளை இருக்காங்க. இந்த பிள்ளையை விட இந்த பிள்ளை வந்துட்டு எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு பெட்டராக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிள்ளை எஸ்டி எஸ்சி அப்படிங்கிற காரணத்தினால இந்த பிள்ளையை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளையை விட இந்த பிள்ளை எல்லா விதத்துலேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா விதத்துலேயுமே திறமையாக இருக்கிற பிள்ளை என்ன பண்ணும்? இனிமேல் வேலை கொடுக்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் காலேஜில் சீட் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், படிப்புக்கும் திறமைக்கும் ஏற்றதாக மட்டும் கொடுங்க. இப்போ எல்லா ஜாதியிலையுமே வந்துட்டு ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி நம்ம ஜாதியை வந்துட்டு பார்த்தோம்னா திறமையான பிள்ளைகள் எங்கே தான் போகும்? நீங்களே சொல்லுங்கள். மதம் வந்து ஒரு மனுஷனை மிருகமாக்கும், சாதி வந்து ஒரு மனுஷனை வந்து சாக்கடையாக்கும். ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு நான் பார்க்குறேன், இந்த பக்கம் வந்துட்டு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓகே தான், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு அதை எதிர்க்கும் பெற்றோர்கள் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பெண் பிள்ளை வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு. இல்லைன்னு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் டெத் ஆகிடுவேன்னு. அந்த பொண்ணு விளையாட்டுக்கே சொன்னதாகவே இருக்கட்டுமே, அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? அந்த பெற்றோர்கள் செத்தா செத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சாக்கிறதுக்காக தான் நீங்கள் பெற்று வளர்த்து படிக்க வச்சிங்களா? நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன்ல, ஆனால் நானே என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னோடய ஜாதியை உயர்த்தி தான் போடுவேன். எப்படி போடுவேன்னா, மற்ற ஜாதியை மட்டம் தட்டி போட மாட்டேன். என்னோடய ஜாதி மேலே எனக்கு ஒரு பற்றும் பக்தியும் தான் இருக்கே தவிர வெறியில் மற்ற ஜாதியை அழிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. உங்கள் ஜாதியை பற்றி நீங்கள் உயர்வாக பேசுகிறீங்கன்னா சொல்கிறேன், உங்கள் ஜாதி பேரை சொல்லி 4 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, குழந்தைகள் காப்பகம் உருவாக்குங்க, முதியோர் இல்லம் வந்துட்டு உருவாக்குங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். மதம், இனம், மொழி, இனம் இல்லை, ஜாதி, மதம், மொழி, இது 3 இல்லாமல் எல்லாரும் ஒரே மக்கள் தான், ஒரே சதை ரத்தத்தால் உருவானவர்கள் தான், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்களில் வந்துட்டு நான் பேசியிருப்பேன் பெண்களை பற்றி. அந்த வீடியோவையும் இதில் வர ஒரு சில விஷயங்களும் காட்சிகளும் வந்துட்டு அந்த வீடியோஸ் கூட வந்துட்டு நல்லாவே மேட்ச் ஆகுது. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. யாரோட மனசையும் காயப்படுத்தணும்னு நான் இதை சொல்லலை. எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு தோணுனது தான், என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, டாடா, பாய் பாய்.